தாடி அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு முடிவெட்டுற கடையில போயிட்டு தாடியை ட்ரிம் பண்ணிட்டு இருக்கப்ப பாதியில ட்ரிம்மர் சார்ஜ் இல்லாம நின்னுச்சுங்க. அது என்னாச்சுன்னா எப்போதுமே தாடியோடய சுத்திட்டு இருக்கோமே மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கே பழைய மாதிரி தாடியெல்லாம் எடுத்துட்டு இந்த வல்லவன் படத்துல வர மாதிரி இருதல்ல ஸ்டைல் உள்ளான்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட என் ஃப்ரெண்ட் கடைக்கு போயிருந்தேன். ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க? இந்த தாடி காலத்துல இருந்து ஒரே அரிப்பா இருக்கு ப்ரோ, இதை ஃபுல்லா எடுத்துட்டு வல்லவன்ல வர்ற மாதிரி இருதல்ல கூடு விடணும் அப்படின்னா வாங்க ப்ரோ செதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவரை நம்பி நான் ஏறி உட்காந்தோன்னா அவரோட எக்யூப்மெண்ட்ல எடுத்துட்டு வந்து சுத்தி முத்தி என்னைய பார்த்துட்டு இருந்தாரு. என்ன பாக்குறீங்க அப்படின்னா செதுக்கணும்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அளவு எடுக்க ஆரம்பிச்சாரு கையை வச்சு. சரி ஒழுங்கா கிருதா விட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தேன். திடீர்னு ட்ரிம்மர் எடுத்து கீழே இருந்து ஒரு கோடு மேல இருந்து ஒரு கோடு போட்டுட்டு தாடி ரெண்டா பொளந்துட்டாரு. என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டா இதுதான் வால்வரின் எக்ஸ்பென்ஸ் ஸ்டைல் அப்படின்றாப்ல. ஐயோ இந்த மாதிரி கோடுலாம் எனக்கு வேணாம் ப்ரோ, அந்த வல்லவன் ஸ்டைல் கேட்டலாம் அதே மாதிரி வெட்டுங்க அப்படின்னோடனே சரி இருங்க வேற ஒன்று டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாப்ல. சரி ஏதோ சொல்றாரு பண்ணுங்க அப்படின்னா ரெண்டா பொளந்த அந்த தாடியை எடுத்து திருப்பி நாலா பொளந்துட்டு ப்ரோ இப்ப பாருங்க பாக்குறதுக்கு இந்த சிங்கம் படம் சூரிய மாதிரி இருக்கா அப்படின்றாப்ல. கேட்டோன்னு எனக்கு